கும்பகோணம் மகாமக குளத்தில் போயிட்டு அன்றைக்கி நீராடுற பிராப்தம் கிடைச்சா கண்டிப்பாக நீராடுங்க. ஆனால் எல்லாராலையும் அங்கே போக முடியாது. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அன்றைய தினம் அவரவர் வீட்டில் குளிக்கும் சமயத்தில் உங்களுக்கு தெரிந்த முன்னோர்களுடைய பெயர்களெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நம்மளிடத்தில் மறைந்த தாத்தா பாட்டி மாமா மாமி ஏதாவது இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிலருக்கு பெற்றோர்களுடைய அமைப்பும் இருக்கும். அதோட உங்களுக்கு தெரிந்த புண்ணிய நதிகள் பெயர்கள் எல்லாம் மனதுக்குள் சொல்லி கொண்டு, அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, சிந்து இப்படி சொல்லிக்கொண்டே போதும். இந்த நதிகளெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடிய புண்ணியம் அப்படி கிடைக்கக்கூடிய அமைப்பு பல தலைமுறைகளாக உங்களுக்கு நல்லதை செய்யும் என்பது தான் இந்த மாசி மக குளியலுக்கு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இதில் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிறோமா, சாமி கும்பிடணும்னு சொல்கிறோமா, இதை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேபிளில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியை நினைத்து சிவனாக நினைத்து பெருமாளாக நினைத்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட விநாயகராக நினைத்தா கும்பிட்டாலே எல்லா விதமான விசேஷமும் ஆச்சரியங்களும் வரும்.